ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்றி நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க நடமாடுறத நம்ம பார்த்துருப்போம். இந்த குட்டி பூச்சிங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பூச்சிங்க நம்மளை என்ன பண்ணிட போகுதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தவறானது. உலகத்தில் விபத்துகளால் இறந்தவர்களோட எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக மக்கள் இந்த பூச்சிகளால் இறந்து போயிருக்காங்களாம். இந்த பூச்சிங்க பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதோட காயம் மிகவும் தீவிரமாக இருக்குமா. எந்த நபரும் ஒரு நொடியில் கூட இறந்து போக கூடுமா. பல நேரங்களில் இந்த பூச்சி எப்போ நம்மளை கடிச்சதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அது தெரிய வரும்போது ரொம்ப நாள் ஆயிருக்குமா. அதுக்குள்ளே இந்த பூச்சிகளோட விஷம் அதன் விளைவை காட்டியிருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே 10 ஆபத்தான பூச்சிகளில் 10வது இடத்துல இருக்கிறது நம்ம ஜாயிண்ட் வாட்டர் பர்ட்ஸ் தான். இந்த பூச்சிங்க பார்க்குறதுக்கு சின்னதாகவும் ரொம்ப ஆபத்தானதுமா இருக்கும். இது ஒரு சின்ன மீனையோ இல்லைனா பாம்பையோ கூட சாகடிச்சிருமா. நீரில் வாழ்கிற இந்த பூச்சிக்கு முன்னாடி எது போனாலும் உடனே அதை அட்டாக் பண்ணிடுமா. இந்த பூச்சிகள் பார்க்குறதுக்கு சின்னதாக கற்பாம்பூச்சி மாதிரி தோற்றமளிக்கும். உடனே இது கற்பாம்பூச்சி தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இது கற்பாம்பூச்சியை விட மிகவும் ஆபத்தானது. இந்த பூச்சிங்க நம்மளை கடிச்சதுன்னா ஒவ்வாமை இல்லைனா தொற்று நோய் கூட ஏற்படுமா. இந்த பூச்சிகள் தன்னுடைய முட்டைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குமா. எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கும்னா தன்னுடைய முட்டைகளை எப்போவுமே தன் முதுகிலேயே சுமந்துட்டு போகுமா. இந்த பூச்சி பார்க்குறதுக்கும் ரொம்ப அருவருப்பாக இருக்குமா. இந்த பட்டியலில் 9வது இடத்துல இருக்கிறது மஸ்கிட்டோஸ். கொசுக்கள் உலகத்துக்கே ஒரு பொதுவான உயிரினம். இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய காணப்படும். என்னதான் கொசுக்களை பற்றி நாங்கள் ஆபத்தான விஷயங்கள் சொன்னாலும் உங்களால் இந்த கொசுக்கள் இவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு நம்பவே முடியாது. இந்த குட்டி குட்டி கொசுக்களால் பல நோய்கள் பரவுது. டெங்கு, மலேரியா போன்ற பல காய்ச்சல்கள் கொசுக்களால் பரவுகின்றன. நைட்டில் இந்த கொசு எப்படி நம்மளை கடிக்குதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்குதா? உண்மையில் என்ன நடக்கும்னா, நம் சுவாசத்திலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு சுமார் கொசு 70 அடி தூரத்துலேருந்து தெரிஞ்சுக்குமா. அதுக்கப்புறம் அது கடித்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமா. இந்த கொசுக்கள் எவ்வளவு ஆபத்தானவைனா 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த கொசுக்களால் இறந்து போகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கொசுக்களால் பரவும் நோய்களால் உலகம் முழுவதும் 30 வினாடிக்கு ஒரு குழந்தை இறந்து போகுது. இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்கிறது கில்லர் பீஸ். இந்த தேனீக்களோட பேர்லேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த தேனீக்கள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு. இந்த தேனீக்கள் பொதுவான தேனீக்கள் மாதிரி தான் தோற்றமளிக்கும். ஆனால் அவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. கில்லர் பீஸ் பொதுவான தேனீக்களை விட ஆபத்தானது. அதுதான் இந்த தேனீக்களின் இயல்பு. இந்த தேனீக்கள் மிகவும் கோபகுணம் கொண்டது. மேலும் இந்த தேனீக்களோட குகையில் ஒரு சிறப்பு வகை விஷம் காணப்படுது. இது எந்த மனிதனையும் கொல்ல இது போதுமானது. இந்த விஷயங்களால் இந்த தேனீக்கள் இன்னும் ஆபத்தாக்கிறது. ஏன்னா இந்த தேனீக்கள் யாரையுமே தனியாக தாக்காது. மாறாக இந்த தேனீக்கள் குழுக்களாக தாக்கும். கில்லர் பீஸ் குழுவில் 80,000க்கும் மேற்பட்ட தேனீக்கள் அடங்கும். இந்த தேனீக்கள் ஒரு விலங்கு மீதோ இல்லைன்னா ஒரு நபர் மீதோ கோபமாக இருந்தால் அதனை பின்தொடர்ந்து அவங்கள கொன்றுவிடும். 7வது இடத்துல இருக்கிறது போட் ஃப்ளைஸ். இது சாதாரண ஈக்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. இது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இந்த போட் ஃப்ளைஸ் ஒரு நபரையோ அல்லது மிருகத்தையோ கடிக்கும் போதெல்லாம் அதன் லார்வாவை உள்ளே விட்டுவிடும். இந்த லார்வா மனிதர்களின் தோலுக்கு அடியில் ஒட்டுண்ணி போல இருக்கும். மெதுவாக தோல் சுற்றி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கும். இது தவிர இந்த போட் ஃப்ளைஸ் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான மற்றும் அருவருப்பான விஷயம் என்னன்னா, இந்த போட் ஃப்ளைஸ் தனது முட்டைகளை எந்த மனிதனுக்குள்ளும் எந்த மிருகத்தின் உள்ளேயும் கொடுத்துவிட்டு செல்கிறது. இதனால் இந்த பூச்சிகளோட குட்டிங்க மனித உடலில் வளர ஆரம்பிக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்த அப்புறம் நீங்கள் எவ்வளவு அருவருப்பாக உணர்றீங்க. இந்த போட் ஃப்ளைஸ் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த போட் ஃப்ளைஸ் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா நீங்களும் இந்த நோய்க்கு ஆளாக நேரிடும். இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கிறது செட்சி ஃப்ளைஸ். இந்த ஈக்களால் ஆப்பிரிக்காவில் நோய் பரவுது. இதை ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நோய்க்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இந்த நோய் ஒரு நபரோட மரணத்தை ஏற்படுத்தும். இது தவிர இந்த நோய்க்கான சிகிச்சையும் மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இதோட சிகிச்சையில் கொடுக்கப்படும் மருந்துகளோட பக்க விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த ஈக்கள் யாரையாவது கடிக்கும் போதெல்லாம் இது உயிருக்கு ஆபத்தான ஒட்டுண்ணிகளை உள்ளே விட்டு விடுகிறது. இதன் காரணமாக ஒரு நபர் தனது கட்டுப்பாட்டை இழக்கிறார். மேலும் அவர் தூங்குவதில் சிக்கல் தொடங்குகிறது. இதன் பிறகு அந்த நபர் மிகவும் வேதனையான மரணத்தை பெறுகிறார். இந்த நோய் காரணமாக ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்து போகிறாங்க. 5வது இடத்துல இருக்கிறது ப்ரௌன் ரெக்லூஸ் ஸ்பைடர்.
இந்திய சிலந்திகள் மிகவும் ஆபத்தானவை அல்ல. ஏன்னா பெரும்பாலான இந்திய சிலந்திகள் விஷம் கொண்டவை அல்ல. ஆனால் இந்த சிலந்திகளில் சிலது மிகவும் ஆபத்தானவை. இந்த சிலந்திகளில் ஒன்று பிரவுன் ரெக்லூஸ் ஸ்பைடர். இந்த சிலந்தியோட வாயில அலோடின் காணப்படுது. இது மிகவும் ஆபத்தானது. இந்த சிலந்தி பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, ராட்டில் ஸ்னேக் விஷத்தை விட இந்த சிலந்தியோட விஷம் மிகவும் ஆபத்தானதான். ஆனால் இந்த சிலந்தியோட சிறந்த விஷயங்களில் ஒன்று, அது யாரையுமே கடிக்காது. ஒரே நேரத்தில் அதிக விஷத்தை அதில் விடாது. அதே நேரத்தில் இந்த சிலந்தி ஒரு மனிதனையோ அல்லது மிருகத்தையோ மீண்டும் மீண்டும் கடித்தால் அப்போது அந்த நபரும் இறக்கலாம். இந்த சிலந்தியை கடிக்கிறதுனால அந்த நபருக்கு பயம் வர தொடங்குது. அதுக்கப்புறம் உள் இரத்தப்போக்கு ஏற்படுது. திசு செல்கள் அழிக்கப்பட ஆரம்பிக்குது. கிஸ்ஸிங் பக் பூச்சி இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. இந்த பூச்சிகளோட பேருக்கேற்ற மாதிரி இந்த பூச்சி ரொமான்டிக்காக முத்தமிடுது. இந்த பூச்சி மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இந்த பூச்சி எல்லார்கிட்ட இருந்தும் ரத்தத்தை உறிஞ்சும். மேலும் இதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. இந்த பூச்சி ஒரு நபரோட முன்னாடி வரும்போதெல்லாம் அவர்களோட உதடுகளிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சும். இது மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சுவது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களுக்குள் ஒட்டுண்ணிகளையும் மாற்றுகிறது. இது மனிதர்களின் நோயை இன்னும் அதிகரிக்கிறது. பின்னர் அது மரணத்தின் நிலைக்கு வருகிறது. இந்த பூச்சி கடிச்சதுனால இறக்கிற மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட எண்ணிக்கை மிகவும் அதிகம். 3வது இடத்துல இந்த பட்டியலில் இருக்கிறது ஃப்ளீஸ் அப்படின்ற ஒரு பூச்சி. இந்த பூச்சி ரத்தம் குடிக்கிற பூச்சி. இது பார்க்கறதுக்கு சிறியதா இருக்கும். ஆனால் இந்த பூச்சி உலகிற்கு பிளேக் போன்ற நோய்களை பரப்புது. ஏன்னா இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் 25 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்தனர். அதாவது இந்த நேரத்தில் 250 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் உயிரை இழந்தனர். இந்த பூச்சி தன் வாழ்நாள் முழுவதையும் கழிக்கிறது. ஒரு விலங்கின் உடலில் இருந்து மற்றொரு விலங்கின் உடலுக்கு மாற்றப்படுகிறது. இந்த பூச்சி விலங்குகளோட ரத்தத்தை உறிஞ்சுறது மூலமாக ஆயிரக்கணக்கான முட்டைகளை அந்த விலங்குகளுக்கு செலுத்துது. இது ஒரு மாதத்தில் மில்லியன் கணக்கில் மாறுது. இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிறது ஜெயண்ட் ஹார்னட்ஸ். இந்த பூச்சிகள் ஏசியாவில் காணப்படுது. இது ஒவ்வொரு ஆண்டும் 40க்கும் மேற்பட்டவர்களை கொல்லுது. ஏன்னா பாம்புகளில் இருக்கிற அதே விஷம்தான் இதுலேயும் இருக்குது. எந்த மனிதனையும் மிருகத்தையும் தூங்க வைக்க இது போதுமானது. இது சிறிய பூச்சிகளை விரும்பி சாப்பிடுது. இது தேனீக்களை விட 5 மடங்கு பெரியது. தேனீக்களின் கூட்டிற்குள் நுழைந்தவுடன் இந்த பூச்சி திடீரென்று தாக்குகிறது. பார்த்த உடனேயே இது ஆயிரக்கணக்கான தேனீக்களை உண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டில் இப்போ நம்ம டாப் 10 பிளேஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற புல்லட் ஆண்ட் பற்றி பேசலாம். இந்த புல்லட் ஆண்ட் பூச்சிகள் தான் உலகத்திலே மிகவும் ஆபத்தான பூச்சிகளில் ஒன்று. இதனால் தான் இந்த பூச்சிக்கு புல்லட் ஆண்ட்னு பேர் வந்திருக்கு. இது போன்ற ஒரு பூச்சியிடமிருந்து நாம் பல மைல்கள் விலகி இருப்பது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா தவறுதலாக கூட இந்த பூச்சி கடிச்சிருச்சுன்னா இதனால் பல விஷயங்கள் சந்திக்க நேரிடும். இந்த பூச்சியில் ஒரு சிறப்பு வகையான விஷம் காணப்படுது. இது எந்த நபருக்குள் நுழைந்தாலும் கூர்மையான வலியை கொடுக்கும். சொல்லப்போனால் இந்த பூச்சி யாரையுமே கடிக்காது. ஆனால் இந்த பூச்சியோட விஷம் மிகவும் விஷமானது. இந்த பூச்சியினால் ஏற்படுற வலி துப்பாக்கி தோட்டாவிற்கு சமமாக இருக்கும். இதனாலேயே இந்த பூச்சிக்கு புல்லட் ஆண்ட்னு பேர் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆபத்தான பூச்சிகளில் மிகவும் ஆபத்தானது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பூச்சிகளில் எத்தனை பூச்சியை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க? இந்த பூச்சிகளில் எத்தனை உங்களை கடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.